ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று தமிழ்நாடு அரசியல் களத்தில் ஒரு புது பரபரப்பு தொற்றியிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழைய கூட்டணியான பாஜக, அதிமுக மீண்டும் ஒன்று சேர்ந்துருக்கு. அதுவும் அமித்ஷா, எடப்பாடி பழனிசாமி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த கூட்டணியை அறிவிச்சிருக்காங்க. 2026 தேர்தலில் மீண்டும் 2 பேரும் கூட்டணி சேர்ந்து போட்டி போடுவோம். எத்தனை தொகுதி வெற்றி போட்டோம்னா ஆட்சியில் பங்கு வைப்போமா இல்லையா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலான்னு சொல்லிட்டாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இருந்தாங்க, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நயினா நாகேந்திரன் இருந்தாங்க. இந்த கூட்டணி சேர்ந்ததுக்கு பற்றி பார்த்தீங்கன்னா திமுக, பாமக, தேமுதிக, நம்முடைய 2026 வருங்கால முதல்வரான தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயும் எதிர்வினை ஆற்றியிருக்காங்க. அதை நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் என்ன எதிர்வினை ஆற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பாஜக திமுகவை மிரட்டி மறைமுக கூட்டணிக்கு வச்சுக்கிட்டாங்க. இப்போது வெளிப்படையாகவே பழைய நிர்பந்த கூட்டணியாக அதிமுகவையும் வெளிப்படையாக அறிவிச்சிருக்காங்க. இந்த கூட்டணி ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி. அதனால் அந்த கூட்டணியை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. திருப்பியும் நான் சொல்கிறேன், 2026 தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவுக்கும் தான் நேரடி போட்டின்னு சொல்லியிருக்காங்க. அவர் சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருக்கார், அவர் மேலே மக்கள் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னு அவருக்கு புரிஞ்சு இவர் சொல்கிறான்னு நமக்கு வெளிப்படையாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய தம்பிகள் தங்கைகள் ரொம்ப ஆவலாக இருக்காங்க. அவரை நம்ம முதலமைச்சர் ஆக்கி அந்த முதலமைச்சர் அரியணையில் உட்கார வைக்கணும்னு ஒவ்வொரு இளைஞர்களுடைய ரத்தத்திலையும் அந்த வெறி ஊறி போயிட்டு இருக்குது. அது நம்ம பரவலாக சோசியல் மீடியா, நியூஸ் சேனல், அவர் போகிற இடத்துலலாம் அவருக்கு ஏற்படுகின்ற எதிர்பார்ப்பு, இதை வச்சு எல்லாத்தையுமே நம்மளால் பார்க்குறது மூலமாக கவனிக்க முடியுது. ஒவ்வொரு தலைவர்களும் ஒரு எதிர்வினையை ஆற்றிக்கிட்டே வராங்க. நம்ம திமுக தலைவர் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு சொந்தமான சொந்தக்காரங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா வரி நடந்திருக்கு. அதை கூட அவர் அவர் எக்ஸ் தரத்தில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த 2 ரைடுக்கு பயந்து இவங்க கூட்டணி வச்சுக்கிட்டாங்கன்னு பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தேமுதிக அவங்களுடைய நாடாளுமன்ற கூட்டணியில் பங்கு பெற்ற தேமுதிக தலைவர் பிரேமலதா என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நான் டிவியில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. வைகோ என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷா முன்னேற எடப்பாடி பழனிசாமியார் ஒரு வார்த்தை கூட பேச முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தலைவர்களும் எதிர்வினை ஆற்றிக்கிட்டே வராங்க. பட் நம்ம விஜய் ஆற்றின எதிர்வினை தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஹை டாப்பிக்காக இருக்குது. ஸோ 2026 நம்ம விடிவு பிறக்கும் நம்புவோம். புது தமிழ்நாடு உருவாகும். விஜய் வருவார், நம்முடைய மக்களுடைய கோரிக்கை அனைத்தையும் நிறைவேற்றுவார். தமிழ்நாடு இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக வளர்ச்சி பெற்று தனி நாடு இந்த அந்தஸ்துக்கு செல்லும் அளவுக்கு விஜய் தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வார் நம்புவோம். அதுக்காக எல்லாருமே டிவிகேக்காக ஓட்டு போடுவோம். டிவிகே கட்சிக்கு அவங்க என்ன சின்னம் கொடுக்க போகிறாங்கன்னு நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே அவருடைய தம்பி தங்கைகள், நண்பிகள் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அந்த சின்னத்தை நம்மளுடைய நெஞ்சில் பதிஞ்சு பழைய நம்மளுடைய ரத்தத்தில் புறையோடி போன அந்த 2 சின்னங்களையும் நீக்கி தமிழக வெற்றி கழக சின்னத்தை நம்மளுடைய நெஞ்சில் பதிய வச்சு இன்னும் 20 வருஷம் ஆனாலுமே அந்த சின்னம் தான் தமிழ்நாட்டில் வெற்றி சின்னம்னு நம்ம நிரூபித்து காட்டுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.